இப்போ இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற அட்டாக் வந்து நீங்க பாராட்டு சொல்றீங்க. இப்ப அதுல சில கேள்விகள் எழுப்புனாவே வந்து நீ வந்து தேச எதிர்த்து பேசுற, விரோதின்ற தேச விரோதி, நீ பாகிஸ்தானுக்கு அதை தான் நம்ம விமர்சிக்கிறோம். நம்ம என்ன சொல்றோம்னா, தேச விரோதமா தேச பக்தன்ற பாடத்தை நீ எடுக்காத, நீ அதுக்கு ஆள் கிடையாதுன்னு நம்ம சொல்றோம். வாக்களித்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் இந்த ஆட்சியில் இருக்க இந்த நாட்டை எப்படி காப்பாற்ற வேண்டும், எந்த நேரத்தில் தாக்குதல் நடத்தணும், எப்படி பண்ணணுன்றது நியாய தர்மப்படி நீங்கள் பண்ணுங்க. அது வந்து யாரும் கேட்க முடியாது. அதுக்காக நாங்கள் தான் பண்ணோம், நாங்கள் இல்லைன்னா அது இல்லைன்ற கதையெல்லாம் நம்ம சொல்லாதீங்க. ஏன்னா இப்படி ஒரு நிலைக்கு காரணமே நீங்கள் தானே. ஒரு நிலை வர்றதுக்கு 6 பேருக்கு நீங்கள் அங்கே பாதுகாப்புன்னா 6 பேர் அங்கேயே நாயை சுடுற மாதிரி சுட்டு கொண்டிருக்கலாம்ல. இல்லை ஒரு ஹெலிகாப்டர் அங்கே நிறுத்தி வச்சுருந்தீங்க, ரோடை ஒழுங்காக போட்டிருந்தீங்கன்னா அந்த நாய்ங்க ஓடுறதுக்கு முன்னாடி யாரும் சுட்டவங்கள தான் சொல்கிறாங்க. எவனா வேணா செட்டப் பண்ணப்பட்டவனா இல்லை தீவிரவாதியா, அதை பற்றிலாம் நம்ம கவலை இல்லை. 6 பேர் அங்கேயே போட்டிருக்கலாமா இல்லையா? இல்லை 1 மணி நேரத்தில் அவன் தேடி பிடிச்சி ஒவ்வொருத்தனே சுட்டு கொண்டிருக்கலாமா இல்லையா? ஒரு 2 பேர்னாலும் உயிரோட பிடிச்சிக்கலாமா இல்லையா? அதில் நீங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டு தேசபக்த வடையெல்லாம் வந்து மற்றவனுக்கு சுட வேணான்றது தான் விஷயம். இப்போ மசூத் அசார் என்ன அடுத்து அவரு என்ன செய்ய போறாருன்ற ஒரு இல்லை, மசூத் அசார்லாம் வந்து ஒரு தீவிரவாதி, பயங்கரவாதிமா. அவன் குடும்பம் அழிஞ்சு போச்சு. அவன் இன்னைக்கு வந்து அவன் வீட்டில் குண்டை போடலைன்னா அவன் வந்து நமக்கு சாதகமாக செயல்பட்டுருவானா? தீவிரவாதத்தை நிறுத்திடுவானா? அதெல்லாம் கிடையாது. அவன் வந்து பிறவி பயங்கரவாதி. குடும்பத்தை செத்தாலும் சரி, இப்போ இது செத்தாலும் சரி, அவன் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டான். புரியுதா அவனுக்கு? அப்போ இப்போ தான் சரியான அடி அடிச்சிருக்கு. பாகிஸ்தானுடைய ஃபீடிங்கில் தான் அவன் இருக்கான். எவன் ஃபீட் பண்ணுறானோ அவனை போட்டு அடிச்சிட்டோம்னா இவன் ஆட்டோமேட்டிக்காக ஒழிஞ்சு போயிடுவான். புரியுதா அவனுக்கு? ஸோ அதுதான் இப்போ நடந்திருக்கு. நல்ல விஷயந்தான் அது. மசூத் அசாரை குறிவைத்து அவன் குடும்பத்தையே போட்டு பண்ணதை நல்ல விஷயந்தான். கொஞ்சம் அடங்குவான். இல்லை என்ன பண்ணிட முடியும் அவனால்? உள்ளே வந்து இன்னும் அதனால தான் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கோழைகள் வந்து அப்பாவி மக்களை கொல்றது. யூனிஃபார்ம் போட்டு துப்பாக்கி வச்சுருக்கவன நீ சண்டை போடணும், இராணுவத்தினர்கிட்ட சண்டை போட்டோன்னா அவன் நீயா அவனான்னு பார்த்துக்குவான். அதனால தான் அவங்க தோல்வி பயத்திலேயே அவங்க கையாளாகாதனத்தில் தான் பொதுமக்களை கொல்றது அந்த பயங்கரவாதி முட்டாள்கள். இதனால என்ன பண்ணிடுவ நீ? உன்னோட லட்சியம் நிறைவேறுமா? உன்னோட இது என்ன? உன் லட்சியம் என்ன லட்சியம்? உன் லட்சியம் போகிற வரவன்லாம் சுட்டு கொள்றதா? டூரிஸ்ட் வரவனை சுட்டு கொண்டா நீ வீரனா? நீ பெரிய இதா? எதுவுமே கிடையாது. முட்டா பசங்க என்ன பண்ண சொல்ற?